நீங்கள் ஒருவேளை உங்களை விட ஏழ்மையாக இருக்கிறவர்களை பார்த்து நிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் அந்த தனிப்பட்ட நபரை நிந்திக்கவில்லை, மாறாக அவனை உண்டாக்கிய கர்த்தரை நீங்கள் நிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். என்னை எல்லாருமே நிந்திக்கிறாங்க, நான் ஏழ்மையாக இருக்கிறதுனால, மற்றவர்கள் அளவுக்கு பணம் படைத்தவனாய் இல்லை என்று அல்லது ஆஸ்தி உடையவனாய் இல்லை என்று என்னை நிந்திக்கிறார்கள், நான் படித்தவனாக இல்லை அல்லது எல்லாவற்றிலும் திறமை எனக்கு இல்லை, அதனால் என்னை எல்லாரும் நிந்திக்கிறார்கள் என்று கவலையோடு இருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஆமென். ஏனென்றால் இக்கட்டில் நமக்கு உதவி செய்கிற எல்லா மனுஷனுடைய உதவியும் விருதாவாக இருக்குது. இந்த மனுஷனுடைய புகழ்ச்சி, இந்த மனிதனுடைய உதவி எல்லாமே நமக்கு வேஸ்ட் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நமக்கு பார்க்க முடியும். இன்னும் வேதமும் நமக்கு அப்படிதான் சொல்லுது. அதனால் யாராவது நம்மளை நிந்திக்கிறாங்கன்னா அதையே பற்றி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அதை பற்றி நம்ம யோசித்து நம்முடைய நாட்களை வேஸ்ட் பண்ணாம நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை துணையாக பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஒருவேளை நீங்க மற்றவர்களை அவர்களுடைய பணத்தின் பலத்தை பார்த்து பழகி கொண்டிருக்கிறீங்கன்னா, இல்லைன்னா ஆஸ்தியை பார்த்து பழகி கொண்டிருக்கிறீங்கன்னா, இல்லைன்னா அவங்களுடைய திறமைகளை பார்த்து பழகி கொண்டிருக்கிறீங்கன்னா, மற்றவர்களை இகழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இது எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்கிறதற்கு தேவன் ஒரு நாள் வருவார். நியாயத்துல எல்லாவற்றையும் கொண்டு நிறுத்துவார். நம்ம எவ்வளவு ஜெபிக்கிறோம் என்றோ, நம்ம எவ்வளவு வேதம் வாசிக்கிறோம் என்றோ அதெல்லாம் அவர் பார்த்தாலும் அதற்கு மேலாக நாம் மற்றவர்களிடம் எப்படி பழகுகிறோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம கண்களால் பார்க்கிற ஒரு சகோதரனை சிநேகிக்காமல் எப்படி காணாத தேவனை நம்ம சிநேகிக்க முடியும்? அதனால நம்ம பார்க்கிற ஜனங்களை அவங்களோட ஸ்டேட்டஸ் வச்சு பழகாம, ஒருவேளை நம்மளோட ஏதோ வசதியில குறைந்து இருந்தாலும் அவங்கள நீங்க அற்பமா எண்ணிட்டீங்கன்னா நீங்க அவங்கள அற்பமா எண்ணல, மாறாக அவங்கள சிருஷ்டித்தவரை நீங்க அற்பமாக எண்ணுகிறீங்க என்பதை ஞாபகத்தில் வைத்து விட்டு இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. யாரையுமே என் வாழ்க்கையில நிந்திக்க மாட்டேன். யாராக இருந்தாலும் சரி, என்னோட உயர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல படைத்திருக்கிற தேவன் படைத்திருக்கிற ஒரு மனிதனையும் நிந்திக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்க. தேவன் உங்களையும் எந்த ஒரு இடத்திலும் நிந்தைக்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மேன்மைப்படுத்தி வைப்பார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.